திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆங்காங்கே தேசங்களுக்குள்ளே ஒரு பக்கம் உள்நாட்டு கலவரங்கள், போர் போன்ற சூழ்நிலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது அமெரிக்கா வெனிசுலாவினுடைய தலைநகர் கராகஸ் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதனால் போர் பதற்றம் நீடித்திருப்பதாக அங்கிருந்து செய்தி தொகுப்புகளில் வெளியாகி இருக்கிறது. இதற்காக இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏற்கனவே கராகஸின் வான்பரப்பிலே அமெரிக்க விமானங்கள் பறந்த நிலையில் தற்போது 7 இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்திருக்கிறது. ஆனால் வெனிசுலா அரசோ அங்குள்ள கனிம வளங்களையும் எண்ணெய் வளங்களையும் கைப்பற்றுவதற்காகவே இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆயினும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் அதிகப்படியான போதைப் பொருட்கள் உள்ளே நுழைவதற்கு வெனிசுலா காரணமாக இருப்பதாக கூறி இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தி தொகுப்பில் கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல தலைநகர் கராகஸில் மட்டுமல்லாமல் மிராண்டா போன்ற மாநிலங்களிலும் குறிப்பாக தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. தொடர்ந்து அங்கே தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, தொடர்ந்து போர் பதற்றம் நீடித்து வருகிற சூழ்நிலையில் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் இந்த வெனிசுலா நாட்டிற்கும் இடையிலே ஏற்பட போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு தோழமையான சூழ்நிலை இருந்த நிலையிலே தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு போர் பதற்றமானது தொடர்ந்து இது போரினை தூண்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரும் என்று அச்சுறுத்தலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அங்கே ஒரு அமைதியான சூழல் நிலவ நாம் ஜெபிக்க வேண்டும். இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வெனிசுலா தலைநகர் கராகஸில் அமெரிக்கா திடீர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அங்கு போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. கராகஸ் வான்பரப்பில் அமெரிக்க விமானங்கள் பறந்த நிலையில் 7 இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. அதிகாலையில் கராகஸில் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதை அடுத்து அமெரிக்கா மேற்கொண்ட இராணுவ தாக்குதலை தாம் நிராகரிப்பதாக வெனிசுலா அரசு தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் நோக்கம் வெனிசுலாவின் எண்ணெய் மற்றும் கனிம வளங்களை கைப்பற்றுவதுதான் என்று அரசு குற்றம் சாட்டியுள்ளது. அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அனைத்து தேசிய பாதுகாப்பு திட்டங்களையும் உடனடியாக செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் நாட்டில் வெளிப்புற அச்சுறுத்தல் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் தலைநகர் கராகஸ் மட்டுமின்றி மிராண்டா, அராகுவா, லா குவைரா மாநிலங்களிலும் பதிவாகியுள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது. சனிக்கிழமை அதிகாலை கராகஸில் பல இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் கரும்புகை மேகங்கள் எழுந்ததாகவும் நகரின் சில பகுதிகளில் அமெரிக்க விமானங்கள் பறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்குள் அதிக அளவில் போதைப் பொருட்கள் நுழைய வெனிசுலாதான் காரணம் என ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் தென் அமெரிக்காவிலிருந்து வரும் படகுகள் மீது கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை மதுரோ மறுத்துள்ளார். தான் எந்த குற்ற செயல்களுடனும் தொடர்புடையவர் அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளையை, தொடர்ந்து நிலவி வருகிற இந்த பதற்றமான சூழ்நிலை மாற ஒரு அமைதலை கர்த்தர் கட்டளையிட மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தேசங்களுக்கு இடையிலே ஒரு பக்கம் ஆண்டவரே தகப்பனை பலவிதமான ஆண்டவரே வன்முறைகளும் தாக்குதல்களும் தீவிரவாதிகள் நிமித்தமாக உண்டாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது நாடுகளுக்கிடையிலே பல்வேறு காரணங்களுக்காக ஆண்டவரை போர் தொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாடுகள் தள்ளப்பட்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தற்போது அமெரிக்கா வெனிசுலாவின் தலைநகர் மீது
ஆண்டவரை குறிவைத்து நடத்தியிருக்கிற இந்த தாக்குதலினால் எந்த விதத்திலும் போர் வெடித்து விடாதபடி ஆண்டவரை ஒரு அமைதியான சூழல் கட்டளையிடப்பட இரு தரப்பினரிடையிலும் தேவ ஆவியானவர் ஒரு அமைதலை சமாதானத்தை கட்டளையிட்டு எந்த விதத்திலும் ஆண்டவரை வன்முறைகள் தாக்குதல்கள் இரத்த சிந்துதல்கள் நேரிடாதபடி கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.